Amen. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy today? Amen. ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் நம்மளுக்கு கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். The Lord is helping us to cross each and every month. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் இதை செய்ய முடியாது. Without His grace, we cannot do this. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வருகிற ஒரு ஈவு. Every day is a blessing from the hand of God. இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். He is able to lead us continuously through this month. லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனம், அதன் ஒரு பகுதியை நாம் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக சுதந்திரிக்க இருக்கிறோம். We are going to inherit a promise today for this month of August from Luke chapter 5 verse number 10. Brother Prem will read the full verse in English, then I will read it in Tamil. Luke chapter 5 verse 10. So also were James and John, the sons of Zebedee, who were partners with Simon. And Jesus said to Simon, "Do not be afraid, from now on you will catch men." சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். The last part of this verse says, "Do not be afraid, from now on you will catch men." பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை இது. This is the word that was spoken to Simon by Jesus. இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், பயப்படாதே, இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். Jesus looked at Simon and said, "Do not be afraid, from now on you will catch men." எதற்காக பயப்படாதே என்று சொன்னார் என்றால், Why did he say, "Do not be afraid"? இது முதல் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறேன். The reason is, I am going to bring a change in your life from now on. ஆகவே நீ பயப்படாதே என்றார். That's the reason he said, "Do not be afraid." பேதுருவின் வாழ்க்கைக்குள்ளாக இயேசு பிரவேசித்த சம்பவம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. This chapter records the instance when Jesus was accepted by Simon. முதலாவது வசனம் சொல்கிறது, லூக்கா 5வது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்கிறது, அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். Chapter 5 verse number 1 says, "So it was, as the multitude pressed about him to hear the word of God, that he stood by the lake of Gennesaret." இயேசு ஒரு கடற்கரை நின்று பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். Jesus was preaching from the side of the beach side of the sea and preaching the gospel to the people. அப்பொழுது அநேக ஜனங்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். At that time a multitude of people come together towards God. இயேசு கிறிஸ்துவை வந்து நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மல்டிட்யூட் பிரஸ்ட். It says that the multitude pressed about him. ஆகவே இயேசுவுக்கு அங்க ஒரு தேவை உண்டானது. That because of that there was a need for Jesus. அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு தேவை இருந்தது. To do his ministry there was a need for him. ஜனங்கள் நெருக்கினது நிமித்தம், because the multitude was pressing him, ஒரு படகு மீது நின்று அவர் தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற விரும்பினார். So he wanted to stand on the boat and then continue to do his ministry. வேதம் சொல்கிறது, 3வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது 2-3 வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுயில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். Verse number 2 and 3 says that, "And saw 2 boats standing by the lake, but the fishermen had gone from them and were washing their nets. Then he got into one of the boats, which was Simon's, and asked him to put out a little from the land, and he sat down and taught the multitudes from the boat." இயேசுவின் கண்களில் 2 படகுகள் தென்பட்டது. அதில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. Jesus saw 2 boats, but he stood at one of them, and that belonged to Simon. இது தற்செயலாக நடந்தது போல இருக்கலாம். It may look like it happened just a coincidence. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதையுமே செய்ய மாட்டார். But I believe that without a purpose our Lord Jesus will not do anything. ஆகவே அவர் படவில் ஏறின உடனே சீமோனிடத்தில் இருந்தபடினால் சீமோனிடத்தில் அதை கொஞ்சம் உள்ளே தள்ளும்படி
கேட்டுக்கொண்டார். Since the boat belonged to Simon, he asked Simon to push the boat inside the water. இந்த சூழ்நிலையில பேதுரு என்ன நிலைமையில் இருந்தார் என்றால், சீமோன் பேதுரு முழுவதும் மீன் பிடிக்க முயற்சித்து மீன் கிடைக்காமல் ஒரு ஒரு ஒன்றுமில்லாமல் ஒரு காலை பொழுதை அவர் ஆரம்பித்தவராயிருந்தார். But if you look at the life of Simon on that day, he toiled the whole night in the sea, but he could not catch any fish, so he was an empty man on that morning. வெறுமையாயிருந்த ஒரு சீமோனுடைய பேதுருவின் காலை பொழுதிலே இயேசு பிரவேசிக்கிறார். The Lord entered into his life, into Simon, on the day when he was empty handed. இயேசுவுக்கு தெரியும் எந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று. Jesus knew very well at what time point he has to enter into our life. சீமோன் முன் குறிக்கவில்லை, இயேசு முன் குறித்திருந்தார். The Simon did not preordain that time, but Jesus did that. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Bible says that you did not choose me, but I have chosen you. பேதுருவின் படகில் இருந்து இயேசு போதகம் பண்ணினார். இயேசுவின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பேதுருவின் படகு உதவியாயிருந்தது. The Lord fulfilled his ministry from the boat of Simon, and his boat was enabling for Jesus to do his ministry. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். Fourth verse says that when he had stopped speaking, he said to Simon, launch out into the deep and let down your nets for a catch. இந்த காரியம் எதுவுமே சீமோன் பேதுரு கேட்டு நடக்கவில்லை. சீமோன் பேதுரு கேட்காமலேயே ஒவ்வொன்றாய் சீமோனுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. All these things that is happening here did not happen because Simon asked those things, but these things are happening automatically. இயேசு சீமோனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்கிறார். Jesus is giving a counsel to Simon, asking him to launch the boat into the deep and to put the net for a catch. இயேசுவுக்காக ஒரு படவை கொஞ்ச நேரம் கொடுத்தார். இயேசுவிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டார். Simon gave his boat for Jesus for a ministry for some time, so he got the counsel from the Lord. இயேசுவுக்காக நீங்க ஒன்று செய்யும்போது, when you do something for the Lord, உங்களுக்குரியதை அவர் நிச்சயம் பார்த்துக்கொள்வார். what you need, he will take care of that. கேட்காமலே நமக்குரியதை அவர் செய்வார். Without you asking him, he will do what you need. நமக்கு உரிய ஆலோசனைகளை கொடுப்பார். He will do the counsel that we need. நமக்குரிய நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு வேண்டிய வழிவகைகளை நமக்கு கொடுப்பார். He will give the ways and opportunities to change our situation. அதுதான் இயேசுவின் அன்பு. That is the love of Jesus. முழுவதும் அவனுக்கு மீன் கிடைக்காத நிலையில் இருந்த பேதுருவுக்கு ஒரு ஆலோசனை தேடி வருகிறது. Peter was searching for fish the whole night, but he didn't find anything. But counsel is coming to him from Jesus. வேதம் சொல்லுகிறது, அவருக்கென்று கொடுத்து ஒருவரும் ஒரு நாளும் அதனுடைய பலனை பெறாமல் போனதில்லை. அவர் ஒருவருக்கு கடனாளி அல்ல. Bible records that if someone is giving or doing something for the Lord, he will never put them into a debtor, because he will always reward them. Amen. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு ஆலோசனைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க? How many of you are praying for a counsel today? இயேசுவின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். You will get the counsel of Jesus today. வேதம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு சொல்லுகிறார், முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். In verse 5 it says that, but Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will down the net. Amen. இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சிரமம் இருந்திருக்கலாம் சீமோன் பேதுருவுக்கு. Simon Peter may had some reservations to accept this counsel. ஏனென்றால் இரவு முழுவதும் ட்ரை பண்ணி கிடைக்கல, இப்போ எப்படி கிடைக்கும்? அதே இடத்துல தான் கொஞ்சம் தள்ளி போட சொல்லுகிறார். Because we tried the whole night in this sea and we didn't get any fish. Now he is asking us to put the net in the same sea a little bit down. சில நேரங்களிலே அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் கடினமாய் இருக்கலாம், ஆனால் அவர் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். But sometimes his counsel may be difficult for us to accept, but he is great in counsel and he is great in doing mighty things. இப்போ சீமோன் பேதுருக்கு முன்பாக இரண்டு காரியங்கள் இருக்கிறது. இயேசுவின் ஆலோசனையின்படி திரும்ப போய் வலையை போடுவதா, அல்லது இயேசுவின் ஆலோசனையை புறக்கணித்து விட்டு மறு இரவு வரைக்கும் காத்திருப்பதா? Now Simon Peter had two choices to select from. One is
accept the counsel from Jesus and put the net in the deep, or wait till the next night and go to the sea. அடுத்த இரவு வரைக்கும் காத்திருந்தால் அது சீமோன் பேதுருவுடைய சொந்த ஆலோசனை, அது இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை, இப்பொழுது நீ படகை தள்ளி கொண்டு போய் வலையை வீசு. If he had to decide to stay still the next night, then it is the decision and the counsel of Peter himself. But if he has to do it on the same day, then it is the counsel of Jesus. அநேக நேரங்களில் நமக்கு முன்பாக இரண்டு விதமான யோசனைகள் வருகிறது. Even for us, many times we have two different choices in front of us. கர்த்தருடைய ஆலோசனை நம்முடைய மனம் சொல்லுகிற ஒரு எண்ணம். One is the counsel of God, another one is our own mind. Based on our understanding, we have something decided. ஆனால் thank God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீமோன் பேதுரு சரியான ஒரு முடிவு எடுத்தார். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். But thank God, Simon made a right decision. He accepted the counsel from Jesus and he said, I will let down the net. வேதம் சொல்லுகிறது, அவர் அதன்படியே போட்டு அவர்கள் அநேக 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். Bible says that they did according to what Jesus said, and they had great catch on that time. That was enough to fill 2 full boats. இது 8வது வசனம் சொல்லுகிறது, இதை பார்த்த உடனே சீமோன் பேதுரு பிரமித்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே சீமோன் பேதுருவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. The moment Simon saw this miracle, he could not accept. So verse number 8 says that he fell down at Jesus' knees, saying that, depart from me, for I am a sinful man, O Lord. இந்த அற்புதத்துக்கு நான் பாத்திரவானே இல்லை. He is saying that I am not worthy of receiving this miracle from you. நான் ஒரு பாவியான மனுஷன், என்னுடைய நிலைமை எனக்கு தான் தெரியும் என்கிற விதத்தில் சீமோன் பேதுரு உணர்ந்தார். He understood that he is a sinful man, and he was declaring that to Jesus, that I am not worthy of receiving this miracle. Amen. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அற்புதத்துக்கும் நாம் தகுதியே கிடையாது. அவருடைய கிருபையினால நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். We know that we are not worthy of receiving any miracle in our life, but whatever is happening in our life, Jesus is doing by his grace and mercy. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? Hallelujah. Hallelujah. நாம் பாவியாய் இருக்கையில் நம்மளை தேடி வந்தவர். He is the one who came after us when we were sinners. நாம் தூரமாய் இருக்கும்போது நம்மளை தேடி வருகிறவர். The Lord is the one who comes nearer to us when we are far away from him. இந்த நேரத்துல தான் சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். At this instance, Jesus is telling Peter that do not be afraid, from now you will catch, now on you will catch men. Hallelujah. Amen. இதுதான் நமக்கு மிக முக்கியம். பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். This is more important for us, that Jesus brought a change in the life of Simon. இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். The Lord wanted to do the same thing in our life too. இது முதல் உன்னுடைய இலக்கை நான் மாற்றுகிறேன். இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவன். From now on I am changing your destiny. You are no longer a fisherman, but you will catch men. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக சில நல்ல மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். Even the Lord wanted to bring some good changes in our life in this month of August. Amen. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அற்புதங்களை செய்து நம்முடைய நோக்கம் இலக்கை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். The Lord is able to do miracle in our life and change our destiny and give the direction for our life. இந்த ஒரு நல்ல மாற்றத்தை சீமோனுக்கு அறிவிக்கிறார். இது முதல் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். The Lord is announcing this to Simon, from now on you will have a great change. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். The Lord wanted to bring change in our life. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு நன்மையும் ஒரு மாற்றத்துக்காக கொடுக்கப்படுகிறது. Each and every miracle and good thing happening in our life is for a purpose and for a reason. அற்புதத்தை செய்துவிட்டு அதோடு இயேசு நிற்கவில்லை. இது முதல் இந்த அற்புதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். The Lord is not stopping just with a miracle, but he is telling that because of this I am going to make a change in your life. இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர விரும்பும்போது நாம் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். When the Lord desires to bring a change in our life, we need to yield to that. 11வது வசனம் சீமோன் பேதுருவோட ரெஸ்பான்ஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுரு அந்த மாற்றத்துக்கு எப்படி தன்னை விட்டு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. Verse number 11 clearly states that how Simon accepted that and how he yielded to the call of God. வேதம் சொல்லுகிற அவர் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்.
Bible says that they forsook all and followed him. ஆமென். இதை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting the same thing from us நீ also. நல்ல மாற்றங்களுக்காக ஜெபிக்கிறாய். You are praying for good changes in your life. அந்த மாற்றங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். I desire to bring those changes in your life. உன் வாழ்க்கையின் நோக்கத்தை இலக்கத்தை நான் இலக்கை மாற்ற விரும்புகிறேன். I want to change the purpose and the destiny of your life. ஆனால் நீ எனக்கு விட்டு கொடுக்க வேண்டும். But you have to yield to me. நீ விட வேண்டிய போட், நீ விட வேண்டிய மீன், நீ விட வேண்டிய காரியங்களை விட்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். You have to leave what the boats and the fishes and the other things you have to leave and you have to follow me. இப்படி செய்த பேதுருவின் வாழ்க்கையில தான் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். The one who did like this, the Simon's life, the Lord brought a great change. நீங்க வீட்ல போய் மத்தேயு 16வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நீங்க அதுக்கு அப்புறம் வாசிங்க. நிறைய வசனங்கள் இருக்கு. டைம் இல்லாதனால நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். You can go to home and read Matthew chapter 16. There are so many verses there. I'm going to give you a summary and move forward. ஒரு முறை இயேசு கிறிஸ்து நீங்க மக்கள் என்ன என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். One time Jesus asked his disciples what people are telling about me. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. நீ எலியா என்று சொல்றாங்க, எரேமியா என்று சொல்றாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். Each one was saying that some are saying that you are Elijah, some are saying that you are Jeremiah. உடனே இயேசு கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? Immediately Jesus asked the disciples, who do you think I am? அப்பொழுது சீமோன் பேதுரு தான் சரியாக சொன்னார், நீர் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். Only Peter revealed that you are son of the holy God Jesus Christ. ஒரு மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தார் பாருங்கள். You look at here what a great change the Lord brought him in a fisherman. இயேசு கிறிஸ்து யார் என்கிற ஒரு வெளிப்பாடு சீமோன் பேதுருக்குள் வந்தது. Simon Peter had a great revelation who Jesus Christ is. அப்பொழுது இயேசு சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். Jesus immediately told that your blood and flesh did not reveal this, only the Spirit of God revealed this to you. ஒரு மாற்றம் வரும்போது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொண்டு வருவார். When he brings a change in our life, he will give us some revelations. வேதம் சொல்லுகிறது, Bible records, இயேசு கிறிஸ்து அப்பொழுது சீமோனிடத்தில் சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்கிறேன். At that time Jesus declared and said to Simon, I am giving the keys of the heaven to you. Hallelujah. Hallelujah. நம்முடைய நோக்கத்தை, இலக்கை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக சில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். The Lord wanted to bring some changes in our purpose and in our destiny. எத்தனை பேருக்கு ஒரு நல்ல மாற்றம் வேணும்? How many of you are searching for a good change in your life? மீன் பிடிக்கிறவனுடைய வாழ்க்கை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாறியது. The life of a fisherman changed into a man who can catch people. மனுஷனை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு மாற்றத்தை நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது நீங்க மீன் பிடிக்கிற இடத்துல இருக்க கூடாது. When the Lord has a purpose for you to catch men, you cannot stand and stay in a fisherman. Hallelujah. கர்த்தர் எப்படிப்பட்ட மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறார்? What type of a change the Lord wanted to bring in my life? எனக்கு என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார்? What destiny he has kept for me? எனக்கு என்ன இலக்கை வைத்திருக்கிறார்? What purpose he has kept for me? அதை அறிந்து அதோடு இணைந்து நாம் செல்ல வேண்டும். We need to understand that and we need to go along with that. இவ்வளவு நாள் நான் மீன் பிடித்தேன். Till now I was catching fish. இனிமேல் மீன் பிடிப்பது என்னுடைய வேலை அல்ல. அவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதுதான் என்னுடைய வேலை. Hereafter I am not going to continue to do the fishing, but whatever the purpose of the Lord, I will continue to do that. பேதுருவின் வாழ்க்கையில் அநேக நல்ல மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன் என்றார். The Lord brought many good changes in the life of Peter and he said, I give you the keys of the heaven in your hand. ஆனா இந்த பேதுருவின் வாழ்க்கையில சவால்கள் இருந்தது. But there were challenges in the life of Peter. Hallelujah. அவருடைய ஒரு முறை இயேசு கிறிஸ்து அவரை கடிந்து கொண்டார். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை அவர் சீமோன் மறுதலித்தார். பின்மாற்றத்துக்குள் போனார். நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. There were so many disturbances in the life of Peter. One time he has to backslide. One time Peter has to deny Jesus. One time Jesus himself has to rebuke Peter. ஆனாலும் still இயேசுவின் அன்பு அவரை சந்தித்துக் கொண்டே இருந்தது. But the love of Jesus continuously keep on meeting him. அவருடைய நோக்கத்துக்கு நேராக நடத்தினார். He was directing him towards his purpose. இந்த ஆகஸ்ட் மாதத்துல சில நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள் கொண்டு வருவார். The Lord will bring some good changes in your life in the month of August. இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். The Lord wanted to bring some changes in our spiritual life. யோவான் 1வது அதிகாரம் 51வது வசனத்துல இயேசு நாத்தான் வேலை பார்த்து இந்த வசனத்தை சொல்கிறார். In John chapter 1 verse number 51 says that and he said to him,
Most assuredly I say to you, hereafter you shall see heaven open and the angels of God ascending and descending upon the Son of Man. Amen. Hallelujah. Amen. இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறது இறங்குகிறது நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus said this to Nathanael. இன்று முதல் ஒரு மாற்றம். From today you shall see a change. எப்படிப்பட்ட மாற்றம்? What kind of a change is that? தேவதூதர்கள் ஏறுவது இறங்குவதை நீங்க காண்பீர்கள். You will be able to see the angels descend and ascend. இந்த தேவதூதர்கள் ஏறுவது இறங்குவது காரியம் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை குறிக்கிறது. What it represents is it represents a spiritual thing in our life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர The விரும்புகிறார். Lord wanted to bring a change in our spiritual life. இந்த நாத்தான்வேல் மேசியா வருவார் என்பதை குறித்து விசுவாசம் உடையவராய் இருந்தார். Nathanael believed that the Messiah is coming. அவர் மேசியாவுக்கு எதிரானவர் அல்ல, மேசியா வருவார் என்பதை விசுவாசித்து கொண்டிருந்தார். He believed that Messiah is coming and he is expecting for the arrival of Messiah. அந்த காலகட்டத்தில் தான் பிலிப்பு நாத்தான்வேலை சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் சொன்னவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார், அதாவது மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். During that time point, Philip, one of his friend, coming to him and saying that we saw the Messiah who was prophetically communicated to us. அவர்தான் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துமாகிய இயேசு என்று சொல்லுகிறார். He himself is this Jesus who is from Nazareth. அப்பொழுது நாத்தான்வேலால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்ற கேள்விகள் வந்தது. Nathanael could not accept that because he is questioning, is there any goodness will come from Nazareth? மேசியா வருவார் என்பதை விசுவாசித்தார். He believed that Messiah is coming. ஆனால் அதுதான் யோசேப்பின் குமாரனாகிய இயேசுதான் மேசியா என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. But he could not accept the son of Joseph, Jesus is the Messiah. கேள்விகள் இருந்தது. He had questions in his mind. பிலிப்பு சொன்னார், நீ வந்து பாருனார். So Philip was telling him, challenging him, you come and see. இயேசுவிடத்தில் வரும்போது கேள்விகளோடு நாத்தான்வேல் வருகிறார். When Nathanael is coming to Jesus, he is coming with questions in his mind. நாத்தான்வேலை பார்த்த உடனே இயேசு சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. The moment Jesus saw him, Nathanael, he is saying that verse 47. In verse 47, behold an Israelite indeed in whom no deceit. Hallelujah. நாத்தான்வேலுக்கு ஆச்சரியமாய், நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்கிறார். Nathanael was surprised and he is asking, how do you know me? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு சொல்கிறார், பிலிப்பு உன்னை அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை அழைக்கும் முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கிறத நான் பார்த்துட்டேன்றார். So Jesus was telling him, before Philip called you, when you were under the fig tree, I saw you. இப்பொழுது நாத்தான்வேல் சொல்கிறார், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். Immediately Nathanael answered and said, Rabbi, you are the son of God, you are the king of Israel. நாத்தான்வேலோட வாழ்க்கையில எப்படி மாற்றம் வருது பாருங்க. நன்மை வருமான்னு கேட்டார், இப்ப ரபின்றார், போதகரே. அடுத்து என்ன சொல்கிறார், நீ தேவகுமாரன். அடுத்து என்ன சொல்கிறார், நீ இஸ்ரவேலின் ராஜா. So the one who was questioning, is there a goodness come from Nazareth, the moment he saw Jesus, now he is declaring or he is revealed that he is the Rabbi, he is the son of God and he is the king of Israel. கேள்விகளோடு வந்த மனுஷன் He is the one who came with questions. இப்பொழுது அடுத்து இயேசுவை குறித்து அறிகிற விதம் மாறுகிறது. So now immediately his understanding of Jesus is changing one by one. ஒரு வெளிப்பாடு பல மாற்றங்களை கொண்டு வந்தது. One revelation brought many changes. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that such kind of great changes to happen in our spiritual life. Amen. Amen. இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம், நம்மோடு கர்த்தர் இடைப்படுகிற மாதமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிற மாதமாய் இருக்க போகிறது. இதுதான் நமக்கு மிக 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 முக்கியமாய் தேவை. Amen. This is what we really need. This month of August will be a month where the God will do changes in our spiritual life. Hallelujah. Hallelujah. வேதத்துல அநேகருடைய வாழ்க்கைக்குள் கர்த்தர் இப்படி மாற்றங்களை கொண்டு வந்தார். In Bible we see, for in life of many people God brought these kind of great changes. Colossians chapter 2 verse 6 and 7ல பவுல் எழுதுகிறார், நீங்க அவருக்குள் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். Colossians chapter 2 verse 6 and 7, we need to abound in him. It says that as you therefore have received Christ Jesus the Lord, so walk in him, rooted and built up in him and established in the faith, as you have been taught, abounding in it with thanksgiving. Amen. நம்ம பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord desires that we have to abound and multiply. அவரை அறிகிற விதத்துல பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். We have to multiply and abound in knowing the Lord. Amen.
Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் இடைப்படும்போது இன்னும் அவரை அறிய வேண்டும் என்கிற ஆர்வம் வேண்டும். The moment he intervenes in our life, we will have a desire in our heart that we need to know him more. எத்தனை பேர் வானம் திறந்திருக்கிறத பார்க்க How many விரும்புறீங்க? of you want to see the heavens இது open? இது ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். Only in the spiritual life the God can bring these kind of changes. யோவான் சீசனை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Lord is recording about the disciple John. பத்மு தீவில் அவன் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை புதிய விதத்தில் அவர் தரிசிக்கிறார். When he was in exile in the island of Patmos, he was able to see Jesus in a different way. இதே யோவான் தான் 1 யோவான் 1வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறார். நாங்கள் கண்களால் பார்த்தோம், நாங்கள் கைகளால் அவரை தொட்டோம், அவரோடு கூட இருந்தோம் என்று இயேசுவோடு இருந்த அனுபவத்தை யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 1:2 எழுதுகிறார். If you read 1 John chapter 1 verse number 1 and 2, he is writing about that which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and our hands have handled concerning the word of life. The life was manifested, and we have seen and bear witness and declare to you that eternal life which was with the Father and was manifested to us. இயேசுவோடே இருந்தவங்க. He was the one who lived along with Jesus. இயேசுவை அறிந்தவங்க. He knew Jesus. விசேஷமா இந்த யோவான் இயேசுவோட மார்புல சாய்ந்திருந்தவர். Especially he was the one who always on the bosom of Jesus Christ. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின 1வது அதிகாரத்துல நீங்க வீட்ல அதுக்கப்புறம் வாசிங்க. வெளிப்படுத்தின 1வது அதிகாரத்துல புதிய விதத்துல இயேசு தம்மை அவருக்கு வெளிப்படுத்தி அநேக ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை கொடுத்தார். But you can read in Revelation chapter 1, after you go home, the Lord revealed many things to John when he was in the island of Patmos. எத்தனை பேர் இன்னும் அவரை அறிய How விரும்புறீங்க? many of you like to know him more and more? ஆமென். இந்த மாதம் முழுவதும் எனக்கு உம்மை இன்னும் வெளிப்படுத்தும். Throughout this month, we will ask the Lord to reveal himself to us more and more. இந்த உன்னத நோக்கத்துக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். The Lord has called us only for this great purpose. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First you seek the kingdom of God, then all these things shall be added unto you. மூன்றாவதாக கடைசியாக Thirdly, lastly, நம்முடைய சூழ்நிலைக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர the Lord will bring some changes into our situation. முதலாவது நம்முடைய இலக்கு நோக்கத்துல மாற்றம், இரண்டாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம், கடைசியாக நம்முடைய சூழ்நிலைக்குள் மாற்றம். First, he will bring a change in our destiny. Second, he will bring changes in our spiritual life. Third, he will bring a change in our situation. வேகமாக வாசிக்கலாம். என்னாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனம். Quickly we'll read Numbers chapter 13. Numbers 11:23. Numbers 11 verse number 23. Which says, and the Lord said to Moses, has the Lord's arm been shortened? Now you shall see whether what I say will happen to you or not. Amen. Now you shall see whether what I say will happen to you or not. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது காண்பான். இந்த 3 சம்பவங்களிலே இது முதல் இப்பொழுது இந்த வார்த்தையை தான் உங்களோடு கூட வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். All these 3 instances we saw, we are seeing this word right now. Immediately, from now on is what is emphasized. Amen. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இது முதல் ஒரு மாற்றத்தை நம்ம பார்ப்போம். Whatever may be the situation till now, from now on you will see a change in our life. மோசேயை பார்த்து கேட்கிறார், என் கரம் குறுகி இருக்கிறதோ? The Lord is asking Moses, has the Lord's arm been shortened? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். Now you shall see whether what I say will happen to you or not. அந்த சமயத்தில் மோசே மிக 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 ஒரு கடினமான காலகட்டத்துக்குள்ளாய் கடந்து போகிறார். During that particular time Moses was going through a very very difficult time. மோசேக்கு முன்பாக ஒரு பெரிய தேவை இருந்தது, ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது. In front of Moses there was a great need and there was a great distress. ஜனங்கள் இறைச்சி கேட்டு அழுதார்கள். The people are crying and asking him for meat in the wilderness. மோசேக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. Moses could not know what to do. அவர் மிகுந்த அந்த நெருக்கம் பாரமாக மாறிவிட்டது.
that distress will become a burden in his life. அந்த அந்த நெருக்கமும் அந்த பாரமும் மோசேயோட அழைப்பை குறித்தே ஒரு கேள்வி கேட்க வைத்து This விட்டது. distress and burden made Moses think about his own calling. கர்த்தரை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்தார். எதற்காக நீர் என்னை இந்த பாரத்தை என் மேல் சுமத்தினீர்? நான் இவர்களை பெற்றேனா? எதற்காக இவர்களை அழைத்து கொண்டு போனீர்? அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கமும் பாரமும் கேள்விகளை கொண்டு வருகிறது. Many times the distress and the burden that comes into our life ask many questions. Moses had the same thing and he was asking the Lord, why did I have to take them? Did I give birth to these people? ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்கிறார், இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்குது. It's too heavy for me. At one point in time he is declaring that it is enough, it is too heavy for me. Amen. மிஞ்சின பாரமாயிற்று. It becomes too much burden for him. எப்படிப்பட்ட மோசே? What kind of a Moses was this? கர்த்தரிடத்தில் முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு மோசே. This Moses was the one who was able to speak to the Lord face to face. செங்கடலை பிளந்ததை கண்ணால் பார்த்த மோசே. The Moses who saw the Red Sea was parted into two. எகிப்தில தன்னுடைய கோலினாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் நடப்பித்ததை பார்த்த மோசே. The one who saw through his rod what God has done great miracles in Egypt. அவருக்கே இப்படினா when he himself had this kind of issue. நம்ம ஏமாத்துறோம். Who we are. Amen. Amen. நம்மளும் சில நேரங்களிலே even we sometimes ஒரு மிகுந்த பாரத்தோடு கடந்து செல்கிறோம். when we go through a heavy burden, நெருக்கத்தோடு கடந்து when செல்கிறோம். we go through distress, நான் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு எண்ணத்துக்குள் போகிறோம். we will be having this question, what will I do? மோசே அப்படிதான் கேட்டார், இப்படி அழுகுறாங்களே நான் என்ன செய்வேன் அப்படின்ற. That's what Moses was declaring to the Lord. They are crying like this, what can I do? மோசேக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். The Lord gave a promise to Moses. நான் இறைச்சி கொடுப்பேன் என்றார். He said that I will give them the meat. ஆனாலும் வாக்குத்தத்தத்தை பெற்ற பின்பும் அவராலே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. கேள்வி கேட்கிறார், எப்படி கொடுப்பீர்? இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆடு மாடு அடிச்சா கூட போதுமா? அவரால் அந்த வாக்குத்தத்தத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகுந்த பாரமான ஒரு நிலைமைக்குள் கடந்து சென்றார். Moses received the promise from the Lord saying that I will give them the meat. Even after receiving the promise, Moses had so many questions in his heart. How is it possible? Even if I slaughter all the cows and the animals, how can I provide meat to these people? ஒரு தேவனுடைய தாசன், தேவனுடைய வல்லமை பார்த்த தாசனுக்கு நம்பிக்கையே இல்லை. He is a servant of God and he has seen the miracles of God, but he still is not able to believe. எப்படி இது மாறும்? How this situation will எப்படி இந்த change? சூழ்நிலை மாறும்? How this situation will change? Amen. Amen. நம்மளுக்கும் அநேக நேரங்களில் இது மாதிரி கேள்விகளோடு கடந்து போகிறோம். Even we go through so many questions like that in our life. வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் நாம். We are the ones who received the promises. மோசே போல அவ்வளோ வல்லமையை பார்க்கலனா கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையை நம்ம பார்த்திருக்கிறோம். Like Moses, even if it is not that great way, but we have seen many miracles in our life. ஆனாலும் நமக்கு பாரமும் நெருக்கமும் வரும்போது கேள்விகள் வருகிறது. Even then when we go through distress, when we are burdened, we have these questions come in our இந்த heart. சூழ்நிலை எப்படி மாறும்? How this situation will change? கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், The Lord is looking into Moses and saying, என்னுடைய கை குறுகி விட்டதோ? has the Lord's arm been shortened? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது காண்பாய். Now you shall see whether what I say will happen to you or not. வேதம் சொல்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு 31வது வசனத்துல இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வந்தது. Bible records that in chapter 11, Numbers chapter 11 verse number 31, now a wind went from the Lord and it brought quail from the sea and left them fluttering near the camp. Amen. சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் சில காற்று நமக்கு வர வேண்டும். For to change the situation, the wind has to come only from the Lord. Amen. Amen. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே அப்படின்னு வேதத்துல இருக்கு, சங்கீதத்துல இருக்கு. Bible records that in the Psalms the winds, the great winds will follow and obey the command of God. ஒரு காற்று வந்தா போதும் சூழ்நிலைகளை மாற்றி. If one wind comes, it will change our situation. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற மாற்றம். That's the one the Lord brings. That's the kind of change the Lord brings. அந்த தேவைகளை அது சந்தித்தது. It met all the needs of the people. Amen. Amen. மோசே சமுத்திரத்துல உள்ள மச்சத்தை பார்த்தாரு, தரையில இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் கணக்குல வச்சாரு,
கர்த்தரிடத்திலிருந்து இப்படி ஒரு காற்று வரும் என்பதை அவரால் அறிய முடியல. Moses was thinking about all the living creature in the sea and what the animals he had, but he could not understand a wind can come from the Lord. அந்த காற்று வந்தோடனே சமுத்திரத்துல இருந்த எல்லா காடைகளையும் கொண்டு வந்து இங்க குவிச்சிச்சு. The wind has brought all the quails to the camp. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? நம்ம அறிந்திருக்கிறதெல்லாம் ஆடு மாடும் சமுத்திரத்தின் மச்சம்தான். Whatever we understood is all these animals and the living things in the sea. நாம் அறியாத ஒரு வழியை கர்த்தர் நமக்கு The வைத்திருக்கிறார். Lord has kept a way that we do not know yet. நீங்களும் நானும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காற்று கர்த்தரிடத்துல இருந்து புறப்பட்டு வரும். The wind from the Lord will come, which we have never seen so எத்தனை far. பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that? நான் விசுவாசிக்கிறேன். I believe that. கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு ஒரு காற்று வரும். From the Lord a wind will come for us. எப்படி வரும் எப்போ வரும்லாம் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல வர வேண்டிய விதத்துல அது வரும். We do not know when it's going to come, how it is going to come, but it will come accordingly on the right time.